ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டி விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான் செய்ய போகிறோம். லஞ்ச் பாக்ஸுக்கும் கட்டி கொடுக்கலாம், லஞ்சுக்கும் வந்து நம்ம செய்யலாம். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க என்னென்னு பார்ப்போம். நல்லா மசாலா வாசனையோட கம கமன்னு மனம் சூப்பரான ஒரு லஞ்சு. வாங்க என்னென்னு பார்ப்போம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு 5 முட்டை வேக வச்சு கொஞ்சமாக அதில் மிளகாத்தூளும் உப்பும் போட்டு கொஞ்சம் நல்லா அந்த முட்டையை பிரட்டி எடுத்துக்கிட்டு முட்டை வேக வச்சு கத்தியால் வந்து ஒரு 4 பக்கம் கீனி கீனி அப்படியே பிரட்டி எடுத்துக்கிட்டேன். அந்த வீடியோ வந்து வீடியோவில் விழலை, நான் எடுக்காமல் விட்டேன்னா வீடியோவில் விழலை என்னன்னு தெரியல. அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போது அதே கடாயில் சட்னி கரண்டியால் ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு வந்து பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, மராட்டி மொக்கு, கல்பாசி இலை, பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் வந்து அந்த எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுடலாம். நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் நல்லா வாசனை வரும். எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து ஒரு 4 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம சூப்பராக டேஸ்டியாக முட்டையை வச்சு சூப்பரான முட்டை தொக்கு சாதம் செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் குழந்தைங்களுக்கு கட்டி கொடுக்கலாம், நம்ம வீட்டுக்கும் மதியானத்துக்கு லஞ்சுக்கு செஞ்சு வைக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். பிரியாணி விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணியே தோற்று போகிற அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 4 வெங்காயம் நல்லா போட்டு துவலை வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதங்கினா தான் இந்த தொக்குக்கே ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், வாசனை வரும். செம்ம வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு அதில் வந்து நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். நல்லா ஒரு ப்ரௌன் கலர்லேயும் நல்லா கலர் மாறி வரும். நம்ம ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டோம்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வரும். நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு 5, 6 பச்சை மிளகா நான் முழுசாக தான் போட்டுக்கிறேன். கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக போட்டுக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். மிளகா வந்து இந்த மாதிரி போட்டோம்னா வாசனையாக இருக்கும். நம்ம கட் பண்ணி போட்டோம்னா காரம் அதிகமான மாதிரி இருக்கும். இப்படியே போட்டோம்னா முழுசாக போட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். பச்சை மிளகாலாம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஒன்று கொஞ்சம் டைம் எடுத்து வதக்கினோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு இந்த முட்டை தொக்கு சாதம் நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிறதுக்குள்ளே நான் வந்து ஒரு 4 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம அரைச்ச தக்காளி விழுத நம்ம வெங்காயம் தொக்குலே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி போட்டால் தான் நமக்கு அந்த ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். நமக்கு அந்த தொக்கு வந்து ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். நம்ம முழுசாக போட்டோம்னா தக்காளி வந்து அப்படியே கட் பண்ணி போட்டோம்னா அந்த அளவுக்கு தொக்கு மாதிரி வராது. தக்காளி பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா தோலாக வதக்கணும். அதோடு கூட நம்ம மசாலா பொருள்லாம் போட்டு வதக்கிக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா ஒரு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அந்த மசாலா பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா சூப்பராக வதக்கிக்கலாம். மேலே தெறிக்குதுனாலும் ஒரு பிளேட் ஒன்று மேலே போட்டு மூடிக்கலாம். கொஞ்சம் தக்காளி அரைச்சி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் மேலே தெரிச்சு தான் வதங்கும். ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சு நம்ம மேலே ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா தோலை வதக்கிக்கலாம். சூப்பராக எந்த அளவுக்கு வதக்கியிருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் நமக்கு அந்த சாதம் வந்து சாப்பிட்றதுக்கு அந்த பச்சை வாசனைலாம் இல்லாமல் பிரியாணி மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பிரியாணியை விட அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு இது. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை தாராளமாகவே போட்டுக்கலாம். இந்த கொத்தமல்லி தழை அப்படி ஒரு வாசனை அரோமா சூப்பராக இருக்கும்.
இதோட கூட நம்ம முட்டை முன்னாடியே ஃபஸ்ட்டு நான் வறுத்து வச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த முட்டையை போட்டுக்கலாம். வேக வச்சு கத்தியால் வந்து ஒரு 4 இடத்துல கத்தியால் கீறி விட்டு மிளகாத்தூள், உப்பு போட்டு லைட்டாக பெரட்டி எடுத்துக்கிட்டேன். அந்த வீடியோ நான் தான் எடுக்காமல் விட்டேன்னா அது விழவே இல்லை வீடியோ அதில். அதனால் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அப்படியே வந்து 1 நிமிஷத்துக்கு மேலே தட்டு போட்டு மூடி விட்டுட்டோம்னா, நல்லா அந்த மசாலா, உப்பு, காரம் எல்லாம் அந்த முட்டையில் இறங்கி அருமையாக இருக்கும் சாப்பிடும்போது. நம்ம அடுப்பை வந்து சுத்தமாக வந்து ஃப்ளேமை வந்து குறைச்சி தான் வைக்கணும். அப்போ இல்லைன்னா தீஞ்சிரும். முட்டை அந்த தொக்குலாம் தீஞ்சிரும். சூப்பராக வந்து நல்லா 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டேன். இந்த மசாலா, உப்பு, காரம் எல்லாம் வந்து முட்டையில் இறங்கி அருமையாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ நான் சாதம் வந்து நல்லா தனியாக வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஜில்லுன்னு ஆற வச்சு வச்சுருக்கேன். சூடாக போட்டோம்னா சாதம் அப்படியே குழஞ்ச மாரி ஆகிடும். வீட்டுக்கு சாதம் வடிப்போம் இல்லைங்களா, புழுங்கல் பொன்னி அரிசி தான் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். நல்லா பொல பொலன்னு கொஞ்சம் நெத்தா எடுத்து வடிச்சுக்கணும். அந்த தொக்குலேயே நம்ம சாதத்தை போட்டு நமக்கு தொக்கு வேணும்னாலும் கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அந்த தொக்கு. தொக்கு வேணும்னாலும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து எடுத்து வைக்கல. அப்படியே வந்து அந்த தொக்குலேயே வந்து சாதத்தை போட்டு கிளறிட்டேன். எல்லாம் அடியிலேருந்து நல்லா சூப்பராக கிளறி விட்டுடலாம். ஒரே ஈவனாக கிளறிட்டோம்னா இது கொஞ்சம் ஊறணும். ஊறி சாப்பிட்டா தான் அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம அப்படியே உடனே கிளறி உடனே சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்குமே தவிர அந்த அளவுக்கு இருக்காது. நல்லா ஊறணும். நம்ம எப்படி பிரியாணிலாம் செஞ்சு வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த சாதம் ஊற ஊற தான் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூப்பராக எல்லாத்தையும் ஒரே ஈவனாக கிளறிட்டேன் பாருங்கள். சூப்பரான அருமையான முட்டை தொக்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு காலையில் கட்டி தரலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களாம். இது முட்டை தொக்கு சாதமும் சொல்லலாம், முட்டை பிரியாணின்னும் சொல்லலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பரான முட்டை தொக்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா பெரியவங்க, வயசானவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு முட்டை தொக்கு சாதம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.